வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ் இலக்கிய உலகம் ஒரு பெரும் கவிஞரை, ஒரு தீர்க்கதரிசியை இழந்திருக்கிறது. வானம்பாடி கவிதை இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர் ஆகும். சாகித்ய அகாடமி விருதுகளை இருமுறை வென்ற பெருமைக்குரியவருமான கவிஞர் புவியரசு அவர்களின் தனது 96வது வயதில் இயற்கை எய்தினார். அவரது வாழ்வும் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய தொண்டும் ஈடு செய்ய முடியாதவை. அவரை பற்றி விரிவான தொகுப்பை இந்த வீடியோவில் காண்போம். கோயமுத்தூர் மாவட்டத்திலுள்ள கோடாங்கிபாளையம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் புவியரசு. இயற்பெயர் சு. சனந்தனன். சிறு வயது முதலே கவிதைகள் மீது தீராத காதல் கொண்ட அவர், தனது எழுத்துக்களால் சமூக மாற்றத்தை விதைக்க துடித்தார். ஆசிரியராக பணியாற்றிய போதும் கவிதைகள் தனது மூச்சு காற்றாக கொண்டிருந்தார். 70களில் உருவான வானம்பாடி கவிதை இயக்கம் தமிழ் இலக்கிய பரப்பில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. சாமானிய மக்களின் குரலையும் சமூகத்தின் யதார்த்தங்களையும் கவிதைகளாக பதிவு செய்ததில் புவியரசு அவர்களின் பங்கு மிக முக்கியமானது. எளிய சொற்களில் ஆழமான கருத்துக்களையே கூறுவது இவரது தனி சிறப்பு. புவியரசு என்ற பெயர் சூட்டிக்கொண்டது முதல் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகவே ஒலித்தது. இவரது சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழக கையொப்பம் என்ற கவிதை தொகுப்பிற்காக ஒருமுறையும், மொழிபெயர்ப்புக்காக புரட்சிக்காரன் என்ற நூலுக்காக மற்றொரு முறையும் என இருமுறை சாகித்ய அகாடமி விருதினை பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். கவிதைகள் மட்டுமின்றி உலக இலக்கியங்களை செம்மையாக தமிழுக்கு கொண்டு வந்த மொழிபெயர்ப்பாளராகவும் அவர் திகழ்ந்தார். திரையுலகிலும் தனது பாடல் வரிகளால் பல சமூக கருத்துக்களை பதிவு செய்தார். நேற்று வயது மூப்பு காரணமாக காலமான கவிஞர் அவர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று கோயமுத்தூர் பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள பிரிக்கல் எரியூட்ட மைதானத்தில் நடைபெறுகிறது. இலக்கிய துறையில் அவர் ஆற்றிய அளப்பரிய பணிகளை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். இது அவரது ஆளுமைக்கு தகுந்த கௌரவமாகும். புவியரசு அவர்கள் உடல் ரீதியாக நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் எழுதிய வரிகள் தமிழ் உள்ளவரை நிலைத்து நிற்கும். கவிஞரின் பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரது ஆத்மா சாந்தியடையட்டும். நன்றி.